Good morning to all. Good morning. Thank you. Thanks for your response. Indeed, I am very happy to welcome the dignitaries on the dais, off the dais, and my students, friends, and faculty colleagues. This is the third students induction program. Another 5 programs are there. I hope this will support you to develop your career. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், விவேகானந்தர் வந்து சிகாகோவில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது பிரசங்கம் பண்ணும்போது 11 செப்டம்பர் 1893 அந்த மாநாட்டில் வந்து அவர் போய் நிற்கும் போது எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் சாமியார் வந்து காவி அடிச்சுருக்காரு. பட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. என்ன பண்ணியிருக்காரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு வேர்டு அவ்வளோ வேலையை திரும்பி பார்க்க வச்சது. அந்த மாநாட்டில் அவர் பேசின ஒவ்வொன்றையும் காது கொடுத்து கேட்க வச்ச அந்த ஸ்லோகம். அந்த மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் விவேகானந்தர் சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ரொம்ப பிளஸ்டு பீப்புள்ஸ், கேம் ஃப்ரம் இந்தியா சொன்ன கேட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சார் நம்ம மக்கள்லாம் வந்து ரொம்ப அமைதியான மக்கள், யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அது அவர் சொன்னால், இல்லை எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கள் மக்கள்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பட் அப்ராட்லாம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிற மக்களை சரியான வழிகாட்டுற காலம் தான் we may take them to next level அப்படின்னு சொன்னார். அது நான் சார் ஸ்பீச் நிறையா கேட்டிருக்கேன். இப்போ நாங்கள்லாம் டீச்சர்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணுங்கிறதே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நிறைய கிளாஸில் இருக்கும்போது போயிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த மாதிரி அங்கே சவுண்ட் போட்டிருப்பாங்க. பட் சார் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்தாலும் 1000 பேர் 2000 பேர் கொடுத்தாலும் அவர் ஸ்பீச்சில் கண்ட்ரோல் பண்ணி கண்டிப்பாக உங்களை கட்டி போட்டுருவார். such a great personality we are having today's chief guest. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஆகிறது காரணம் பேச்சு திறமையில். டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, வெர்பலி ரீசனிங் எவ்ரிதிங் இஸ் தேர். பட் பேச முடியுது. ஸ்டேட் இல்லை, கண்ட்ரி இல்லை, இஸ் அ இன்டர்நேஷ்னல் ட்ரெய்னர். ஸோ தட் he will give a minimum requirement or knowledge to improve your communication. கம்யூனிகேஷனுங்கிறது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அதெல்லாம் கிடையாது. ஹவ் யூ ஆர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எப்படி சொல்லணும். அண்ணா மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வரல, வேற எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு சாதாரணமாக காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். எஸ்எல்சியில் 2 தடவை ஃபெயில் ஆனவர். அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட் கிடையாது, 2 தடவை ஃபெயில் ஆனவர். அதுக்கப்புறம் அவர் நாலேஜை வளர்த்துக்கிட்ட விதம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தமிழ் ஆர் இங்கிலீஷ். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் அண்ணாதுரை, காமராஜர் எல்லாத்துக்கும் வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும். பட் தே ஆர் வெரி ஃபெமிலியர் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ அந்த எப்படி அவர் அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்லி தான் நம்ம அரசாங்கமே போயிட்டு இருக்கு. அண்ணாங்கிற பேர் தான். இவ்வளவு ஆளுமை அவருக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னாக்க ஒன்லி பேச்சு மட்டும்தான். அவர் வேற எந்த சொத்து கிடையாது.
எந்த பேக்ரவுண்டு கிடையாது, பேச்சு ஒன்று தான். வாயுள்ள பிள்ளையை பிழைக்கும். சார் கண்டிப்பாக யாரும் பண்ணுவாங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. பிரின்சிபலுக்கு மட்டும் அவ்வளோ சத்தமாக சொன்னீங்களே. தேங்க்யூ. இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற தனபாலன் சார் வந்து நம்மளுடைய காலேஜோடைய பாஸ்ட் செக்ரட்டரி, 1 இயர் இங்கே வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க இருந்த டைமில் நம்ம காலேஜில் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டியூ டு அதர் கமிட்மெண்ட், அதாவது என்னன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. அதாவது இன்டர்நேஷனல் டைரக்டர் லைன்ஸ் கிளப். உங்க எல்லாத்துக்குமே லைன்ஸ் கிளப் தெரியுங்களா? சொல்லுங்க, லைன்ஸ் கிளப் என்ன? அவங்க என்ன பண்றாங்க லைன்ஸ் கிளப்ல? சத்தமா சொல்லுங்க. பிளட் டொனேஷன் மட்டும் கிடையாது, பலவிதமான சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? பப்ளிக் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம சேவை செய்யறதே நோக்கமாக கொண்ட ஒரு லைன்ஸ் கிளப்ல வந்து சார் வந்து இன்டர்நேஷனல் டைரக்டர், அதாவது டோட்டல் இந்தியாவுக்கே அந்த பீரியட்ல 2 பேர் தான் இருக்க முடியும். பாத்துக்கங்க, அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ல டோட்டல் இந்தியாவுக்கே 2 பேர் தான். அதுல ஒருத்தர் வந்து நம்ம தனபாலன் சார்னு சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படி பல அனுபவங்கள் கொண்ட தனபாலன் சார் வந்து இன்னைக்கு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி, டெய்லியும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த 1 வீக் ப்ரோக்ராம் நாங்கள் எதுக்கு கொடுக்குறோன்னா, நீங்கள் ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கீங்க, புது அட்மாஸ்பியர், புது இடம், நீங்கள் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ முதல்ல என்னன்னா வீட்லேயே இருந்துட்டு வந்துட்டு மார்னிங் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ், ஈவினிங் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸை விட்டுட்டு, இப்போ அதாவது சின்ன குழந்தையா இருந்தது இது வரைக்கும் பேரண்ட்ஸை விட்டு இருந்திருக்க மாட்டீங்க, இப்போ பேரண்ட்ஸை விட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிற டைமில் உங்களை ஈஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா, உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் உங்களெல்லாம் ஈஸ் பண்ணிட்டு நார்மல் லைஃப் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறத உணரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறதே. ஓகேவா? இல்லை டெய்லியும் வர்றாங்க, பேசுகிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. இப்படி இருந்தால்தான் நீங்கள் ஒரு புது உலகத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கிறத அனுபவபூர்வமாக உணர்வீங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு 2-3 வேர்ட்ஸ் மட்டும் சொல்ல நினைச்சேன். ஒரு 2-3 நாள், இன்னைக்கு 3rd டே. ஃபர்ஸ்ட்டு 2 நாள் பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குதுன்னு. 3rd டே கொஞ்சம் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களை எல்லாம் பார்க்குறப்ப நானும் கரஸ்பாண்டன்ட்டும் பேசிக்குவோம். +2ல் 80% மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துருக்கிறீங்க. இவ்வளோ நல்ல மார்க் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய கனவுகள் நிறைய இருந்திருக்கும். எங்கே படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு. அந்த கனவுகளோட இங்கே இந்த பில்டர்ஸ் காலேஜில் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நினச்சதை விட ரொம்ப அதிகமாக நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து உங்களை வெற்றிகரமாக உருவாக்கணுங்கிறது எங்களோட ஆசை. அதே நேரத்தில் என்னுடைய சன் இப்போ அவனும் +2 முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு USA போயிருக்கிறான், கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு. அவனும் இதே மாதிரி 1 வீக் முன்னாடியே நான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குன்ட்டு சொல்லிட்டு போனான். நான் அப்போ எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஏதோ காலேஜில் ஒரு ப்ரோக்ராம், அது என்னென்ன கூட நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அவன் 1 வீக் நான் பேசுவேன், டெய்லி பேசணும்னு சொல்லுவான். என்ன நடந்து பண்ணிங்கிறப்ப ஏதாவது கல்ச்சுரல்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நானும் அதை விட்டேன். இங்கே வந்து நம்ம காலேஜில் நான் இந்த 3 டேஸை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுட்டேன்
சரி இது மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அங்கேயும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் பண்ணுற ஒரு விஷயங்களை வந்து அவங்க அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே எனக்கு ஒரு பிடிச்ச சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த 2 நாளாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டே பாலகுருசாமி சார்ட்டையும் சரி, நேற்று யுஆர்சி தேவராஜன் சார்ட்டையும் நீங்கள் கேள்விகள் கேட்ட விதம் ஒன்றும் பயங்கர எனக்கு ஆச்சரியமாக இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எப்படின்னா, நான்லாம் கூட இந்த மாதிரி நேற்று கரஸ்பாண்டன்ட் சொன்ன மாதிரி எங்களை ஏதாவது கேள்வி கேட்க சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்று கேட்டிருக்க மாட்டோம், பயந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். பட் இவ்வளோ பேர் போல்டா, அது சும்மா ஒரு கேள்வி கேட்டு அப்படி விட்டுருல நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக 2வது கேள்வி 3வது கேள்வி இவ்வளோ தைரியமாக கேட்டீங்க. அது மாதிரி நீங்கள் எல்லாருமே உருவாகி வந்துடுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன என்னுடைய சொந்த அனுபவத்தை மட்டும் ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு போயிருந்தேன். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நான் எடுக்கிற கோர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன், அதை வச்சு என் லைஃப்பில் எப்படி நான் லைஃப் எப்படி கொண்டு போக முடியும்னு ஒருத்தர் கேட்டிருந்தேன். நான் அதுக்கு நானே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து 12th முடிக்கிறவர்கள் இங்கே உள்ள நவரசம் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். 12th முடிக்கிறவர்கள் நான் என்ன படிக்க போகிறேன், நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஜாலியாக தான் இருந்தோம். 12th 80% மார்க். பிஹெச்டி டெக்கில் அப்பா சேர்த்து விட்டுருந்தார், பிடெக் டெக்ஸ்டைல். அதுலேயே ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்குது. அந்த பிஹெச்டி டெக் வந்து மெக்கானிக்கல் குரூப்புக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அது மெக்கானிக்கலில் சீட்டு கிடைக்கணுன்னா கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் போகிறேன், எனக்கு அங்கே இருக்கிற சிஓ வந்து என்ன குரூப் கேட்டால் நான் மெக்கானிக்கல் ஃபஸ்ட் சொல்லிட்டேன். எனக்கு இன்ஜினியரிங் படித்தா போதும். எங்கள் வீட்டில் அப்பா சொன்னார் இன்ஜினியரிங் படி அப்படின்னு. அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கும். எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. மெக்கானிக்கல் கொடுத்துட்டாங்க, டெக் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெளியில் வர்றேன், என் ஃப்ரெண்டு இங்கே ஈரோடு ஃப்ரெண்டு தான், அவர் நான் பிடெக் டெக்ஸ்டைல் எடுத்துருக்கிறேன் அப்படின்னாரு. உடனே ஐயோ நாமளும் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு வச்சுட்டு திரும்ப போகிறேன். சார் எனக்கு பிடெக் டெக்ஸ்டைல் கொடுத்துருங்க, மெக்கானிக்கல் வேண்டாங்க. அவர் அந்த சிஓ சாமிநாதன் சார்கிட்ட அப்படியே மாதிரி பார்த்தார். கேட்டார், டு யூ நோ த வேல்யூ ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் பிஹெச்டி டெக்னாலஜி? நான் எதுவும் சொல்லலை, அப்படியே அமைதியாக இருந்தேன். ஸோ ஓகே, ஸ்டில் யூ நீடு பிடெக் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னாரு. அது போட்டு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் டெக்ஸ்டைல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னன்னா, நான் என்ன படிக்கிறேன்னு ஐடியாவோடையெல்லாம் போகல. ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் அவ்வளோதான். அதை படித்து முடிச்சுட்டு 4 வருஷம் டிகிரி வாங்கணும், அவ்வளோதான். நான் டிகிரி வாங்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருக்கும். நான் முடிச்சுட்டு டிகிரி வாங்கி வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், படித்ததை வச்சு எதாவது பண்ணலாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவுடைய மண்டி பிஸ்னஸ், மஞ்சள் மண்டி வச்சுருந்தாரு. அதில் போய் ஒரு மந்த் ஒர்க் பண்ணேன். அங்கே தான் ஒரு சின்ன ட்ரேனிங் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆர்பிபி கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமஸான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. என்னுடைய மாமா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு அப்போ கூட நான் படித்தது டெக்ஸ்டைல் படிச்சிருக்கிறோம், சிவில் போகிறோமே அப்படின்னு யோசனை இல்லை. சரிங்க வரேன் அப்படின்னு போயிட்டேன். சிவிலுக்கு போனேன். அங்கே ஒரு 2 years ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு 20 years ஆச்சு. 20 years கழிச்சு நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் என்னாலையும் சாதிக்க முடியுங்கிறத ஒரு சின்னதாக ஒரு அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி என்ன கோர்ஸ் இதெல்லாம் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் படிக்க வந்துட்டீங்க, ஒருத்தர் நினைச்ச குரூப் கிடைச்சிருக்காது. இருந்தாலும் எல்லாரும் நேற்று யுஆர்சி தேவராஜன் சார் சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் ஷேர் பண்ணிக்கிட்டு படித்து எல்லாரும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். நன்றி. Present here, I feel proud to introduce our today's chief guest, Thiru I.K. Dhanavalan sir. He is one of the greatest visionary of our time. He is a business professional. He owns Venus Electricals and Venus Marketing Associations, and he is a member of Lions Club Erode Supreme since 1992. He was elected to serve as a director of Lions Club International in Japan from 2016 to 2018, and he is also served many positions within the association, including club president, zone chairperson,
district chairperson, region chairperson, district governor, and multiple district GLT coordinator. In recognition of his service, the association, he has received numerous awards including Best Governor Award from International President, Ambassador of Goodwill Award. It is the highest award in Lions Club. He is also a Melvin Jones Fellow. In addition to his Lions activities as an international director, he initiated and got approval from Lions International to conduct Faculty Development Institute and Lions Magician in Tamil. And as a national coordinator of Lions Club, he organized a campaign for measles and rubella along with Indian government, and 40 crore children have been vaccinated. He is a football player, represents the university team for 4 years and captain for 1 year. He had been selected for Anna University team, All India University team. Mr. K. Dhanabalan sir has been active in numerous professional and community organizations including Erode District Football Association, Green City Institute of Leadership Training, Erode Blood Donors Club, Erode Officers Club. We are so honored to have him as a chief guest today, and we are eagerly waiting to hear your speech, sir. Thank you, sir.